بسم الله الرحمن الرحيم. كيف هو المسلم؟ بسم الله الرحمن الرحيم. كيف هو بسم المسلم؟ الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. وقال النبي صلى الله عليه وسلم: عرضت علي أعمال أمتي حتى القذاة يخرجها من المسجد، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக எங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வளர்க்கக்கூடியவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன் என்பதாக சாட்சியம் கூறிக்கொள்கிறேன். அவனால் இவ்வுலகத்துக்கு இறுதி தூதராகவும் எங்களுடைய தலைவராகவும் வந்துதித்த முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவனுடைய ஸலாத்தையும் சலாமையும் கூறி அருள்வானாக. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களை படைத்தவனாகிய, எங்களை பரிபாலிப்பவனாகிய, எங்களை ஒரு நாள் தினம் மௌத்தாக்கி அதற்கு பின்னால் எங்களை எழுப்பாட்டக்கூடியவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அவனை முற்றுமுழுதாக பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனாலும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் என்னென்ன கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து கட்டளைகளையும் இயலுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து ஒதுங்கி அஞ்சி பயந்து கொள்ளுமாறு எங்களை விலக்கி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக அஞ்சி பயந்து ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் அனைவருக்கும் வசியத் எனும் நற்கட்டளை இட்டுக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்திலே எங்களை இருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறான். இஸ்லாம் எனும் அவனால் கபூல் செய்யப்பட்ட மார்க்கத்தை எட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இதே போல இறக்கி வைத்தது மாத்திரமல்லாமல் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை இறுதி வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பதும் அவனுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இஸ்லாம் மார்க்கத்தை அவன் இறக்கி வைத்திருக்கிறானோ இதே போல பாதுகாப்பதும் அவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, இன்னா யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, இந்த யஹூதிகள், நஸாராக்கள், காஃபிர்கள் இந்த இஸ்லாம் என்னும் இந்த வெளிச்சத்தை அவர்கள் ஒழிப்பதற்கு அவர்கள் நாடுகிறார்கள். ஆனாலும் நிச்சயமாக நான் இந்த இஸ்லாம் என்னும் இந்த வெளிச்சத்தை, பிரகாசத்தை ஒரு நாளும் ஒழிப்பதற்கோ அதாவது அழிப்பதற்கோ முடியாது. ஏனென்றால் நான் அதனை பூர்த்தி செய்து கியாமத் நாள் வரைக்கும் நான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு மேலே நாம் இருக்க வைப்பேன் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே திட்ட தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்றால் இந்த விடயத்தை அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹு தஆலா இறுதி வரைக்கும் பாதுகாப்பான் என்ற விடயத்தை அப்துல் முத்தலிப் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனாருடைய ஒரு கூற்றிலிருந்து, ஒரு சொல்லிலிருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அப்ரஹா என்ற மன்னன் அவன் யானை படைகளுடன் கஅபாவை அழிப்பதற்காக வேண்டி அவ்வாறே வந்து கொண்டிருக்கிறான். அவன் அவ்வாறு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே
அதாவது அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனாருக்குரிய சில கால்நடைகளையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து விடுகிறான். இந்த நேரத்திலே அப்துல் முத்தலிபுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. என்னுடைய கால்நடைகளையும் அதாவது எனக்கு சொந்தமான ஒட்டகங்களையும் இவன் அதாவது அப்ரஹா என்ற மன்னன் யானை படைகளுடன் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அப்ரஹா என்ற மன்னன் கொள்ளையடித்து வந்திருக்கிறான் என்ற விடயம் அப்துல் முத்தலிபுக்கு கேள்விப்படுகிறது. இந்த நேரத்திலே அப்ரஹாவுக்கும் கேள்விப்படுகிறது. அதாவது அப்துல் முத்தலிப் என்பவர் தான் இந்த மக்காவிலே ஒரு பொறுப்புதாரியாக, மக்காவுக்கும் காபாவுக்கும் ஒரு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை அப்ரஹா என்ற மன்னனுக்கும் கேள்விப்படுகிறது. இதன் அடிப்படையில் அப்ரஹா என்ற மன்னன் அப்துல் முத்தலிப் என்பவரை கூப்பிட்டு அழைத்து இந்த விடயத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி, நான் யானை படைகளுடன் இந்த காபாவை உடைப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், இந்த காபாவை உடைத்து விட்டு போவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பதாக எத்தி வைப்பதற்காக வேண்டி அழைக்கிறான். இந்த நேரத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகிறார்கள். வந்த நேரத்திலே இவர் அப்ரஹா நினைக்கிறார், நான் யானை படைகளுடன் இந்த காபாவை உடைப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். இதனால் அப்துல் முத்தலிப் அவர் பயந்து அவர் அஞ்சிக் கொண்டு வருவார். என்னிடத்திலே இவர் காபாவை உடைக்க வேண்டாம், காபாவை பாதுகாத்து தாருங்கள் என்பதாக எல்லாம் செஞ்சு கேட்பார் என்றெல்லாம் அந்த அப்ரஹா தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது அப்ரஹா காபாவுடைய விடயத்தை ஆரம்பிக்கிறார், நான் காபாவை அழிப்பதற்காக வேண்டி ஒழிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்ற விடயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அப்துல் முத்தலிப்போ அந்த விடயத்தை காதுக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவர் சொல்கிறார் என்னவென்றால், அதாவது என்னுடைய கால்நடைகளை நீர் கொள்ளையடித்து விட்டு வந்திருக்கிறீர், அதாவது நீ வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய கால்நடைகளை ஒட்டகங்களை எனக்கு சொந்தமான ஒட்டகைகளை நீர் கொள்ளையடித்து விட்டு வந்திருக்கிறீர், அதன் விடயம் என்ன என்பதாக இவர் ஆரம்பமாக அப்துல் முத்தலிப் இந்த விடயத்தை கதைக்கிறார். அப்ரஹாவுக்கு கோபம் வருகிறது. ஏன், நானோ யானை படைகளுடன் காபாவை உடைப்பதற்கு வந்திருக்கிறேன், அதாவது அல்லாஹுடைய ஆலயம் என்பதாக காபத்துல்லா பைத்துல்லாஹில் ஹராம் அல்லாஹுடைய வீடு என்பதாக என்றெல்லாம் அதாவது மஷூராக பிரபலியமாக இருக்கக்கூடிய அந்த காபாவை உடைப்பதற்காக நீ வந்திருக்கிறேன், நீரோ உன்னுடைய விடயமாக உன்னுடைய ஒட்டகங்களை கொள்ளையடித்த அந்த விடயமாக நீர் கதைக்கிறீர் என்பதாக அப்ரஹா கோபப்படுகிறார். அந்த நேரத்திலே அப்துல் முத்தலிப் என்பவர் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனர் ஒரு விடயத்தை கற்றுத் தருகிறார்கள். என்னவென்றால், அதாவது கால்நடைகள் நீர் கொள்ளையடித்த அந்த ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகங்கள் அது எனக்கு சொந்தமானவை, அதனுடைய உரிமையாளன் நானாக இருக்கிறேன், அதனால் அதனை பற்றி கேட்பது என்னுடைய உரிமையாக இருக்கிறது. ஆனால் காபத்துல்லாஹ் இருக்கிறது, அந்த காபத்துல்லாவுக்கு உரிமையாளன் அது அல்லாஹுவாக இருக்கிறான், அவன் அதனை பார்த்து கொள்வான் என்ற அந்த கூற்றை அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். என்ன விளங்க வேண்டும் என்றால், காபத்துல்லாவை அழிக்க வந்த உடனே அந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் அவனுக்கு அல்லாஹுடைய அச்சத்தை ஊட்டுகிறார்கள். நீர் காபத்துல்லாவை ஒரு கட்டிடத்தை அழிப்பதற்காக வேண்டி வரவில்லை, மாறாக அல்லாஹுக்கு உரிமையுள்ள அல்லாஹுக்கு சொந்தமான அந்த வீட்டை உடைப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறீர் என்பதாக அல்லாஹுடைய அச்சத்தை ஊட்டுகிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதன் அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கத்தை, இதே போல இஸ்லாத்துடைய சின்னங்களை, இஸ்லாத்துடைய சட்டங்களை, இஸ்லாத்துடைய குர்ஆன் என்ற அந்த புத்தகத்தை அதில் எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறதோ அனைத்து சட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பதற்கு அவனே பொறுப்பெடுத்திருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இதன் அடிப்படையில் இஸ்லாத்தை பாதுகாப்பது அல்லாஹுடைய பொறுப்பு. ஆனாலும் முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படியும் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நல்லடியார்களை மாத்திரம் அவன் புறக்கி எடுக்க மாட்டான், மாறாக கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பாதுகாப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டியிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு ஒரு முஃமினான் அடியான் தான் தேவை என்பதாக அல்லாஹ் தஆலாவுக்கு அது நிபந்தனையாக இல்லை. மாறாக கெட்ட மனிதர்கள், அதாவது உலகத்திலே அவர்கள் தான் கெட்ட மனிதர்கள் என்பதாக மஷூராக பிரபலியமாக இருப்பார்கள், ஆனாலும் அவர்களை கொண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பான் என்பதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், நாம் இந்த பாதுகாக்கப்படக்கூடிய இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாத்துடைய சட்டங்கள், இஸ்லாம் என்ன விடயங்களை எல்லாம் எங்களுக்கு என்ன கட்டளைகள் எல்லாம் வச்சிருக்கிறதோ அனைத்து கட்டளைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இதே போல என்னென்ன விடயங்களை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ, விலக்கி இருக்கிறதோ அனைத்து விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, ஒதுக்க வேண்டியிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில பாவங்களை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு பாவங்கள் என்பதாக நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுடைய சிந்தனையிலே போவது பெரிய பாவங்கள். ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறார், ஒருத்தர் குடிக்கிறார், இப்படியான ஒருத்தர் கொள்ளை அடிக்கிறார், இப்படியான பாவங்கள் தான் எங்களுடைய சிந்தனையிலே போய்விடுகிறது. அதாவது நாங்கள் பாவியானவர்கள் அல்ல, நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதாக நாம் எங்களுக்குள்ளே முடிவெடுத்துக் கொள்கிறோம். ஆனால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லவில்லை. அதாவது பெரிய பாவங்கள் மாத்திரமல்ல, பாவங்கள் சின்னம் சிறு செயல்களும் எங்களுக்கு, அதாவது எங்களுடைய பார்வையிலே அது பாவம் என்று கூட தென்படாமல் இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பெரும் பாவத்தில் அவர்கள் கணக்கெடுத்திருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எந்த அளவுக்கு என்றால், நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே அதாவது பட்டோலைகள் அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுவிடும். இந்த நேரத்திலே சில பாவிகளுக்கு அவங்களுடைய பட்டோலையை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதை அழகான முறையிலே விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, வதரல் முஜ்ரிமீன முஷ்பிகீன மிம்மா ஃபீஹி வயகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே ஒவ்வொருவருடைய கையிலே அவர்களுடைய பட்டோலைகளை கொடுத்து விடுவோம். ஒவ்வொருவரும் அவருடைய பட்டோலைகளை பார்ப்பார்கள். இந்த நேரத்திலே சில பாவிகள் அவங்களுடைய பட்டோலைகளை விரித்து பார்த்ததற்கு பின்னால அவங்க ஆச்சரியப்படுவார்கள். மாலிஹாதல் கிதாப், இந்த கிதாபுக்கு, இந்த பட்டோலைக்கு என்ன ஆகியிருக்கிறது? ஏன் ஆச்சரியப்படுவார்கள் என்றால், அவர்கள் அடுத்ததாக கூறுவார்கள், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இங்கே பெரிய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த பெரிய பாவங்கள் எழுதப்பட்டதற்குரிய அது காரணம் இருக்கிறது. நாங்கள் பெரிய பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனால் வலா ஸகீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, அதாவது இந்த பட்டோலையிலே நாங்கள் சில விடயங்களை செய்தோம், எங்களுடைய கண்ணோட்டத்திலே அது பாவமான விடயம் என்பதாக நாங்கள் எண்ணியிருக்கவும் இல்லை, அதையும் பாவத்துடைய பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக ஆச்சரியப்படுவார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர், இதன் அடிப்படையில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், அதாவது பெரிய பாவங்கள் என்பதாக எங்களுடைய கண்ணோட்டத்திலே இருக்கக்கூடிய குடியாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், இவைகள் மாத்திரமல்ல பாவங்கள் என்பது. மாறாக சின்னம் சிறு செயல்களும் அது அல்லாஹுடைய அவனுடைய ரசூலுடைய பார்வையிலே சில பாவங்களாக கருதப்படுகின்றன. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யுத்தத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்திலே ஓய்வுக்காக வேண்டி அவர்களும் அவருடைய படையினர்களும் ஓய்வெடுப்பதற்காக இறங்கி விடுகிறார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஒரு அடிமை, மித்அம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, அவர் அதாவது ஒட்டகங்களுக்கு மேலிருந்த அந்த சுமைகளை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவர்களுடைய மேனியில் பாய்ந்து விடுகிறது. அவர்களுடைய மேனியில் பாய்ந்து அவர் அந்த இடத்திலே மௌத்தாகி விடுகிறார். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் இவர்களை புகழ்கிறார்கள். அதாவது யுத்தத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்திலே ஒரு அம்பு பாய்ந்து இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், இவர் சுவர்க்கத்துடைய அந்தஸ்தை, சுவர்க்கவாளியுடைய அந்தஸ்தை இவர் அடைந்து விட்டார் என்பதெல்லாம் சஹாபாக்கள் இவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், அதாவது இவர் கைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கனிமத்தாக சில பொருட்கள் கிடைத்தன. அந்த கனிமத்தான பொருட்கள் அதனை பிரிக்கப்படுவதற்கு முன்னால்
அதனை யாருக்கும் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. மாறாக கனிமத்துடைய பொருள் அது பிரிக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் ஒவ்வொருவருக்கு அது சொந்தமாகி விடுகிறது. இந்த அடிமை இருக்கிறாரே, இந்த அடிமை இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த கனிமத் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அவருக்கு ஒரு போர்வை தேவைப்படுகிறது. அந்த கனிமத் பொருளிலிருந்து ஒரு போர்வையை இவர் எடுத்திருக்கிறார். இந்த போர்வை இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் போர்வையை எடுத்திருக்கிறார். இந்த போர்வை இன்ன ஷம்லத்தல்லதி அகதஹா யௌம கைபர் லதஷ்தஇது அலைஹி நாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், இந்த போர்வையை இவர் எடுக்கவில்லை, மாறாக ஒரு நரகத்துடைய கங்கை இவர் எடுத்திருக்கிறார் என்பதாக, நரகத்துடைய ஒரு விறகை எடுத்திருக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். எங்களுடைய பார்வையிலே அவர் ஒரு போர்வையை எடுத்திருக்கிறார், ஆனால் அவர் போர்வையை எடுக்கவில்லை, மாறாக நரகத்துடைய ஒரு விறகை ஒரு கங்கை எடுத்திருக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பைத்துல் மாலிலே நாங்கள் புழங்குகிறோம். மஸ்ஜித் என்பது பைத்துல் மாலாக இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுடைய அனைத்து பொருட்களும் இதே சட்டம் தான் அதற்கும் கொடுக்கப்படுகிறது. எப்படி கனிமத்துடைய பொருள் அது பிரிக்கப்படுவதற்கு முன்னால் பைத்துல் மால் என்று கருதப்பட்டு அந்த பைத்துல் மாலுடைய போர்வையை அவர் அனுமதி இல்லாமல் எடுத்தாரோ, அது நரகத்துடைய ஒரு கங்கை எடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, இதே மாதிரிதான் இன்றைக்கு பைத்துல் மாலுடைய சட்டங்களும் இன்று புழங்கப்படுகின்றன. நாம் எங்களுடைய அதாவது பள்ளி வாசல்களிலே ஏதாவது பொருள்கள் எடுப்பதாக இருந்தாலும் நாம் அனுமதியின்றி எடுப்போமாக இருந்தால் அது சிறொரு பொருளாக இருக்கலாம், சிறிய ஒரு பொருளாக இருக்கலாம், ஆனாலும் அதனுடைய சட்டமும் இன்றைக்கு உலமாக்கள் அதாவது இந்த ஹதீஸுக்கு கீழே இந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விடயங்களை சிறிய விடயங்கள், ஆனாலும் அது நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய விடயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண்மணி அவள் இபாதத் செய்யக்கூடிய பெண்மணி தான், அவள் நல்ல விடயங்களை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான், ஆனாலும் கூட அவள் நல்ல விடயங்களை செய்வதாக இருந்தாலும் ஒரு பூனையை கட்டி வைத்து அந்த பூனைக்கு அவள் சாப்பாடு கொடுக்கவில்லை, அவள் உணவு அளிக்கவில்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் ஒரு நரகத்துக்கு தகுதியான ஒரு பெண்மணி, அவள் நரகவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அதாவது சிறிய விடயங்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய விடயங்களாக இருந்தால் அந்த கோபத்தின் மூலமாக நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இதே மாதிரி எவ்வாறு பெரிய பாவங்கள் அதே மாதிரி சின்ன செயல்களும் பெரிய நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய செயல்களாக இருக்கின்றதோ, இதே போல சின்ன விடயங்களும் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய நன்மையான விடயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. எவ்வாறு நாம் இன்று நல்ல விடயங்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நாம் இன்று தொழுகையை, இதே போல ஜக்காத்தை, ஹஜ்ஜை, உம்ராவை, குர்ஆன் ஓதுவதை போன்ற நல்ல விடயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விடயங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த விடயங்களை மாத்திரம் அவர்கள் கணிப்பிடவில்லை. அதாவது தொழுது கொண்டிருக்கிறார், நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை. மாறாக சிறு செயல்கள், அதுவும் அவரிடத்திலே அவர் காணப்படும் பொழுது அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசி என்பதாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு பெண்மணி அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்றால், அவள் பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளியிலே என்ன அழுக்குகள் என்ன ஊத்தைகள் இருக்குமோ அந்த அழுக்குகளை அந்த ஊத்தைகளை அந்த பெண்மணி வந்து எடுத்து சுத்தம் செய்துவிட்டு அவள் சென்று விடுவாள். இதனை அவள் வளமையாக்கி கொண்டிருந்தாள். இந்த நேரத்திலே ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண்மணியை காணவில்லை. இந்த நேரத்திலே சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், அந்த பெண்மணி எங்கே சென்று விட்டாள் என்பதாக. இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அந்த பெண்மணி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்பதாக சஹாபாக்கள் கூறிவிடுகிறார்கள். ஒரு சில தினங்கள் சென்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே
அவ்வாறே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு தூரத்திலே ஒரு வெளிச்சத்தை காண்கிறார்கள். அதற்கு பின்னால் காலை நேரம் அடைந்ததற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க சஹாபாக்கள் இடத்துல, நான் நேற்றிரவு இந்த இடத்திலே ஒரு வெளிச்சத்தை கண்டேன், அதனுடைய காரணம் என்ன என்பதாக கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கூறி காட்டுகிறார்கள், அந்த பெண்மணி எந்த பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாலோ அந்த பெண்மணி நேற்றிரவு அவள் மரணித்து விட்டால் அவளுடைய ஜனாசாவை நாம் அடக்கம் செய்து கொண்டிருந்தோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் கூறி காட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அஃபலா ஆதன்துமூனி, இந்த விடயத்தை எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க கூடாதா, அவருடைய ஜனாசாவை எனக்கு அறிவித்திருக்க கூடாதா என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் இன்னும் ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை எவ்வாறு இருந்தது என்றால், ஜனாசாக்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லையானால் அவர்கள் அஃபலா ஆலன்துமூனி, எனக்கும் சொல்லியிருக்க கூடாதா, எனக்கும் அறிவித்திருக்க கூடாதா என்பதாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் நிக்காஹுடைய விடயத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது நிக்காஹுடைய திருமணத்துடைய விடயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடித்துவிட்டு மறுநாள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கப்படுது, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடித்துவிட்டு தான் வந்திருக்கிறாங்க என்பதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் அறிவித்திருக்க கூடாதா, எனக்கும் அதனை கூறிவிட்டு செய்திருக்க கூடாதா என்பதாக கூறவில்லை. மாறாக ஜனாசாவுடைய விடயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒவ்வொருவருடைய கவலையுடைய விடயத்தில் தான், ஒருவருக்கு கவலை ஏற்படக்கூடிய விடயத்தில் தான் அதிலே நாம் பங்கு பற்றி அதனை அறிவிக்காத கூட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறியிருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் அந்த பெண்மணியுடைய ஜனாசா அடக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால அவங்க அவ்வாறே கபருக்கு போறாங்க. அந்த பெண் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த கபருக்கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். துஆ செஞ்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுறாங்க, இன்னி ரஅய்துஹா ஃபில் ஜன்னah, இந்த பெண்ணை நான் சுவர்க்கத்திலே காண்கிறேன். ஏன் காரணம் தெரியுமா? லிமா கானத் தல்கத்துல் அதா மினல் மஸ்ஜித், அதாவது இந்த பெண்ணிடத்திலே ஒரு நல்ல காரியம் இருந்தது. இந்த பெண் பள்ளிக்கே வந்து அதிலே என்ன அழுக்குகள் என்ன ஊத்தைகள் இருக்கிறதோ அதனை அவள் சுத்தம் செய்துவிட்டு போறாள் அல்லவா, அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்ணை சுவர்க்கத்துக்கு அனுப்பினதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சிந்தனையிலே அமல்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது தொழுகிறது நல்ல விடயங்கள் மாத்திரம்தான் எங்களுடைய சிந்தனையிலே போகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி காட்டுறாங்க, அந்த பெண் என்ன விடயத்தை செய்து கொண்டிருந்தால், ஒரு பள்ளியிலே இருக்கக்கூடிய ஊத்தைகளை அழுக்குகளை அவள் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தால், இதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் அந்த பெண்ணின் மீது பட்டு அவளை சுவர்க்கத்துடைய ஒரு பெண்ணாக அல்லாஹ் தஆலா மாற்றி வைத்தான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் நாங்களும் என்ன விளங்க வேண்டும் என்றால், நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் நல்ல விடயங்களை செய்கிறோம் என்றால் இந்த பள்ளியை நாம் தான் சுத்தமாக வைக்க வேண்டும். அதாவது ஹவுஸ் என்று வரக்கூடிய நேரத்திலே அது சுத்தமாக இல்லை என்றிருந்தால் அது இமாமுக்கு மாத்திரமல்ல பொறுப்பு, அது இங்கு இருக்கக்கூடிய முஅஜினுக்கு மாத்திரமல்ல பொறுப்பு, அது இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மாத்திரமல்ல பொறுப்பு. மாறாக ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய அந்த நன்மையை நாட வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி அந்த விடயத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா எவ்வாறு சுவர்க்கவாசியாக ஒரு மாற்றினானோ அதே அல்லாஹ் தான் இந்த காலத்திலேயும் இருக்கிறான். அவனும் எங்களை சுவர்க்கத்திற்குரிய ஒரு அமலாக அதனை கபூல் செய்து அதன் மூலமா அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை நாட முடியும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் பள்ளியுடைய என்ன வேலைகள் இருந்தாலும் பள்ளி என்று வரக்கூடிய நேரத்திலே அது அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிறது. நாம் எங்களுடைய இல்லத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வீட்டை நாம் எவ்வாறு சுத்தமாக வைக்க வேண்டியிருக்கிறது. அதாவது எங்களுடைய வீட்டிலே மலசல கூடம் இதே போல எல்லா விடயங்களையும் நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோம். எங்களுடைய வீட்டை சுத்தம் செய்கிறோம், எங்களுடைய வீட்டுடைய பக்கத்து சூழல்களை நாம் சுத்தமாக வைத்திருப்பது போன்று இது அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கிறது.
நாம் அல்லாஹ்வுடைய வீட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும். நாம் அதாவது வருகிறோம் போகிறோம், நாம் தொழுகிறோம், நாம் இன்னொரு அமல்களை செய்கிறோம் என்றது மாத்திரம் இல்லாமல் மாறாக பள்ளியையும் சுத்தம் செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஊத்தைகளை அழுக்குகளை நாம் நீக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்காக வேண்டி அந்த விடயங்களை நாம் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை பொருந்தி கொண்டு எங்களை அதன் மூலமாக சுவர்க்கத்திலே நுழைவிக்க முடியும். இந்த பெண்ணை எவ்வாறு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே நுழைவித்தானோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் அதன் மூலமாக சுவர்க்கத்திலே நுழைய வைக்க முடியும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இன்னும் சிறிய அமல்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது புகாரியிலே வரக்கூடிய இன்னொரு ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு மரம் அதாவது முஸ்லிம்கள் போகக்கூடிய ஒரு பாதையிலே இருந்தது. அந்த மரத்தை ஒரு மனிதர் போய் வெட்டிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், அந்த மரத்தை வெட்டியதின் காரணமாக மக்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நோவினை அடைய வைக்கக்கூடிய அந்த மரத்தை அவர் வெட்டியதின் காரணமாக அந்த நல்ல அமலை அவர் ஏன் செய்தார் தெரியுமா? அல்லாஹுக்காக வேண்டி செய்தார். வேறு யாரும் என்னை புகழ வேண்டும், என்னை யாரும் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யவில்லை. மாறாக அல்லாஹுக்காக வேண்டி மக்கள் இந்த மரத்தின் மூலமாக கஷ்டப்படுகிறார்களே என்பதாக அந்த மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி செய்தார். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த விடயத்தை பொருந்தி கொண்டு சுவர்க்கத்திலே அவரை நுழைய வைத்தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். பாதையிலே எங்களுக்கு மாத்திரமல்ல, போகக்கூடியவங்களுக்கு, இதே போல கடக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான காபிரானவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் கஷ்டம் விளைவிக்கக்கூடிய சில விடயங்களை நாம் அகற்றும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாகவும் சிலர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எம்மதியத்திலே இப்படியான சிறிய விடயங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்யக்கூடிய நேரத்திலே அந்த விடயங்களும் நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு பகரமாக எங்களுக்கு சாட்சியாக வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை மூலமாக எங்களுக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள். இதே போல எங்களிடத்திலே சில நல்ல பண்புகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சிறு செயல்கள் தான், ஆனாலும் அந்த பண்புகள் எங்களிடத்திலே வரக்கூடிய நேரத்திலே சுவர்க்கவாசிகளாக நாம் ஆகுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை, இப்போது வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அந்த மனிதர் வந்து 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அவர் போய் விடுகிறார். இரண்டாவது நாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், சுவர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், நேற்று எந்த மனிதர் வந்தாரோ அதே மனிதர் தான் இன்றும் வந்திருக்கிறார். இதே போல 3வது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், அதாவது சுவர்க்கவாசியை நீ பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக கூறி காட்டுகிறார். அதே மனிதர் தான் வந்து போகிறார். இந்த நேரத்திலே ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்கள்ட்ட என்ன நல்ல அமல் இருக்கிறது, இவரை சுவர்க்கவாசி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்களே, இவரிடத்திலே என்ன நல்ல அமல் இருக்கிறது என்பதாக அவர்கள் ஆராய்வதற்காக வேண்டி போகிறார்கள். அவர்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் அவர்களுடைய வீட்டிலே தங்குகிறார்கள் விருந்தாளியாக. ஆனாலும் கூட அவர்களிடத்திலே நல்ல அமல் என்பதாக செல்வதற்கு வேற தொழுகையை விட வேற எந்த ஒன்றும் இருக்கவில்லை. ஃபர்லான தொழுகைகளை தொழுது விடுகிறார், வேற எந்த ஒரு விடயத்தையும் அவர் செய்யவில்லை. அந்த நேரத்திலே அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவரிடத்திலே விடயத்தை கூறுகிறார்கள், உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசி என்பதாக கூறினார்கள், உங்களிடத்திலே பிரத்யேகமான என்ன நல்ல அமல் இருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த சஹாபி கூறி காட்டுகிறார், என்னிடத்திலே அதாவது சொல்வதற்கு பிரத்யேகமான எந்த ஒரு அமலும் இல்லை, மாறாக நான் என்னுடைய உள்ளத்திலே எந்த ஒரு மனிதரை பற்றியும் கெட்ட எண்ணம் வைக்க மாட்டேன், நான் எந்த ஒரு மனிதரை பற்றியும் நான் பொறாமை கொள்ள மாட்டேன் என்பதாக அந்த அமல் தான் அவரை சுவர்க்கத்துக்கு இட்டு சென்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரை பற்றியும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும்.
ஒவ்வொரு மனிதனை பற்றியும் பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் அளந்துதான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இவருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா படிப்பை கொடுத்திருக்கிறான், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மத்தியிலே கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்வதல்ல, மாறாக அவர்களை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், அவர்களை பார்த்து நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இவ்வாறு நல்லெண்ணம் வைக்கக்கூடிய நேரத்திலே அதுவும் எங்களை சுவர்க்கத்திலே இட்டு செல்லக்கூடிய ஒரு அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதி இருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போல இன்னும் சில அமல்கள் சிறிய சிறிய அமல்கள் தான், ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சுவர்க்கத்துடைய அமலாக கருதி இருக்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலிருந்து அவ்வாறே திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பாவியான ஒரு மனிதர் அதாவது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு தொழுகைக்காக வேண்டி முன்னேறுகிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லா துஸல்லி அலைஹி ஃபஇன்னஹு ரஜுலுன் ஃபாஜிர். யா ரசூலல்லாஹ், நீர் அந்த மனிதருக்கு தொழுவிக்க வேண்டாம், மையத்து தொழுவிக்க வேண்டாம். ஏனென்றால் ஃபஇன்னஹு ரஜுலுன் ஃபாஜிர், அந்த மனிதர் ஒரு கெட்ட ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கையிலே கெட்ட விடயங்களை தான் செய்து கொண்டிருந்தார் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூழ இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இவருடைய வாழ்க்கையிலே இவர் இருக்கக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு நல்ல அமலை செய்வதை நீர் கண்டீரா என்பதாக கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் யாரும் பதிலளிக்கவில்லை, மாறாக இவர் கெட்ட ஒரு மனிதர் என்பதாக சஹாபாக்கள் கூறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் எழும்பி சொல்றார், யா ரசூலல்லாஹ், ஒரு முறை நாம் யுத்தத்திலிருந்து வந்து கொண்டிருந்தோம், யுத்தத்திலிருந்து வந்து திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மனிதர் அதாவது ஒரு நாள் எங்களுடைய பொருள்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இவர் விழித்திருந்தார். அனைவரும் யுத்தத்துடைய களைப்பின் காரணமாக தூங்கிவிட்டார்கள். ஆனால் நானும் இந்த மௌத்தா பேய்த்திருக்கக்கூடிய இந்த மனிதரும் சேர்ந்து அந்த யுத்தத்துடைய பொருட்களை பாதுகாத்தோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கூறி காட்டுகிறார், அந்த சஹாபி கூறி காட்டுகிறார். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சிட்டு சொல்றாங்க, அஸ்ஹாபுக யதுல்லூன அன்னக மின் அஸ்ஹாபி அன்னக மின் அஹ்லின் நார். உங்களுடைய தோழர்கள் நினைக்கிறார்கள் நீர் ஒரு நரகவாதி என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் வஅன அஷ்ஹது அன்னக மின் அஹ்லில் ஜன்னah, நான் சாட்சி கூறுகிறேன் நீர் ஒரு சுவர்க்கவாசி, நீர் ஒரு சுவர்க்கவாசி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறி காட்டுகிறார்கள். ஏன் பைத்துல் மால் அதாவது யுத்தத்திலிருந்து வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த மற்ற மக்களுடைய பொருட்களை பாதுகாக்கிறார்கள், அதற்காக வேண்டி ஒரு நாள் முழித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சுவர்க்கவாசி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், நாம் அதாவது தொழுகிறோம், நல்ல விடயங்களை செய்கிறோம் என்பதாக எங்களுடைய கருத்திலே நாம் என்ன விடயங்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த விடயங்களை கொண்டு மாத்திரம் நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக மற்ற மக்களுக்கு உதவி செய்வது, மற்ற மக்களை நல்ல எண்ணம் கொள்வது, இவைகளையும் நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்கள் அதாவது அவர்கள் நோவினைப்படக்கூடிய விடயங்களை அகற்றக்கூடிய நேரத்திலே அவைகளை அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்திலே அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துடைய அமல்கள் என்பதாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நாம் நல்ல விடயங்களை செய்யக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹுக்காக வேண்டி செய்வது, இதே போல ஏதாவது கெட்ட விடயங்கள் இருந்தால் தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலேயும் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்திலே எங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய அடியார்களாக ஆக்குவதற்கு அதனை காரணமாக ஆக்கி வைப்பான். இதனை என்ன விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்களை இறுதி மூச்சு வரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கபராரிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர் அறைகளை சுவர்க்க பூஞ்சோலையில ஆக்கிடுவாயாக. இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேகோல் முஸ்லிம்.